வணக்கம். ஓஷோ உலகம். ஓஷோ தன்னுடைய நூலில் ஒரு அருமையான விஷயத்தை சொல்கிறார். என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் மக்களை பார்த்து? அதாவது குழந்தைத்தன்மையுடன் இருப்பவர்கள் மட்டுமே கடவுளுடைய ராஜ்யத்திற்குள் நுழைய முடியும். குழந்தைத்தன்மையுடன் இருப்பவர்கள் மட்டுமே கடவுளுடைய உலகத்திற்குள் நுழைய முடியும், கடவுளுடன் உரையாட முடியும், கடவுளுக்கு அருகில் அமர முடியும். யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ பெரிய விஷயம் இது. அப்படியே சிந்திச்சு பார்த்தீங்க அப்படின்னா மிக உயர்ந்த விஷயம் இது. ஓஷோ தன்னுடைய நூலில் இதை சொல்லியிருக்கும்போது நான் படித்து பார்க்கும்போது எனக்கு மிகப்பெரிய ஒரு மதிப்பு மரியாதை இயேசு கிறிஸ்துவின் மீதும் உண்டானது, ஓஷோ மீதும் உண்டானது. மிக ஆழமாக சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த உலகம் இருக்குல்ல, குழந்தைத்தன்மையுடன் இருப்பது அப்படின்னு இருக்குல்ல, அது கள்ளம் கபடமற்ற நிலைன்னு அர்த்தம். குழந்தைத்தன்மை இருக்குன்னா அப்படியே சின்ன பசங்க இருக்கிற மாதிரியே நீங்களும் இருக்கணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் 40 வயசு 50 வயசு 60 வயசு ஆனால் கூட கள்ளம் கபடமற்ற நிலையில் குழந்தைகள் எப்படி இருக்கின்றனவோ அதே போல் நீங்களும் இருக்க வேண்டும். ஆனால் இந்த சமுதாயம், சொசைட்டி அப்படின்றதுல அதை எந்த அளவிற்கு உங்களை குழந்தைத்தன்மையுடன் இருக்க வைக்கும் அப்படின்றதுல அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். உங்களை குழந்தைத்தன்மையுடன் இந்த உலகம் இருக்க விடாது. அதுக்கு ஓஷோ எடுத்துக்காட்டாக ஒரு சரியான எடுத்துக்காட்டாக ஒன்று சொல்கிறார். எப்படி அப்படின்னா, இப்போ நம்ம தோட்டம் அப்படின்றது இல்லையா, தோட்டம் பூங்கா எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. இப்போ பூங்காவுக்குள்ளே நுழைஞ்சி போனீங்கன்னா, இல்லாட்டி பூந்தோட்டத்துக்குள்ளே நுழைஞ்சி நீங்கள் போனீங்க அப்படின்னா, அங்கே அந்த தோட்டத்தில் பணியாற்றக்கூடிய அந்த மனிதர் இருக்கார் இல்லையா, அந்த தோட்டத்தை பராமரிக்கக்கூடியவர், கார்டனர் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அந்த பூங்காவை பார்த்து கொள்பவர், பூங்காவை கவனிப்பவர், செடி கொடிகளை பார்ப்பவர், செடி கொடிகளை மரங்களை பார்த்து கொண்டிருப்பவர் அப்படின்றத வச்சுங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த இப்போ ஒரு இடத்துல அப்படியே ஒரு பூச்செடிகள்லாம் அப்படியே வளர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த குரோட்டன்ஸ் செடியெல்லாம் இருக்குல்ல, அப்படியெல்லாம் வளர்ந்து அப்படியே ஒரு வேலி மாதிரி இருக்கும், 2 பக்கமும் வளர்ந்துருக்கும். அதை ஒரு மெஷினை வச்சு அப்படியே கட் பண்ணுவாங்க. அப்படியே டக்கு 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 டக்குன்னு கட் பண்ணி அப்படியே செதறி இந்த இலைகள்லாம் கீழே விழும் எல்லாமே. அதை அப்படியே வச்சுருங்க. இன்னும் சில இடத்துலலாம் அப்படியே ஒரு மயில் மாதிரி, கிளி மாதிரி, குருவி மாதிரி, இப்படியெல்லாம் கூட பறவைகள் பேட்டர்ன்லாம் வெட்டுவாங்களே, கட்டிங் அப்படியே அந்த ஷேப் அப்படின்றது மாதிரிலாம் அப்படியே ஒரு பறவையை போல் வெட்டி வச்சுருப்பாங்க, மயில் இருக்கிறது மாதிரி வெட்டி வச்சுருப்பாங்க அந்த குரோட்டன்ஸ் செடியை அப்படின்னு. இதை மாதிரி இந்த கார்டனர்கள் இருக்காங்கள்ல, அவங்க அதை அப்படியே ஒவ்வொரு அந்த வளர்ந்துருக்கக்கூடிய அந்த செடிகளை அப்படியே அந்த செடிகள் எப்படி இருக்கின்றனவோ அதே நிலையில் அவர்கள் விடுவது இல்லை. அவங்களுக்கு வேலையே என்ன அப்படின்னா, அந்த குரோட்டன்ஸையோ இல்லாட்டி மற்ற செடிகளையோ வெட்டி வேறு மாதிரி தோற்றத்தில் அவற்றை இருக்க வைப்பது. இதுதான் அவங்களுடைய வேலை. அந்த இருக்கக்கூடிய செடிகளை அதனுடைய தோற்றத்திலே இருக்க விடுறது கிடையாது. குரோட்டன்ஸ் எப்படி வளர்ந்துருக்கோ அந்த குரோட்டன்ஸ் வளர்ந்திருக்கக்கூடிய நிலையிலேயே அதை இருக்க வைப்பது அல்ல, அதனுடைய தோற்றத்தை மாற்றி அதை வெட்டி வேறு மாதிரி ஆக்கி, அப்படி ஆக்கின பிறகு இப்போ நம்ம அந்த பூங்காவுக்குள்ளே போகிறோம், அந்த தோட்டத்துக்குள்ளே போகிறோம் அப்படின்னா நம்மகிட்ட காமிப்பாங்க, சார் அந்த குரோட்டன்ஸை பார்த்தீங்களா, நான் போன வாரம் வரும்போது குரோட்டன்ஸ் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது பாருங்கள், அந்த மயில் மாதிரி வெட்டியிருக்கேன் பாருங்கள், அதை பாருங்கள் கிளி மாதிரி வெட்டியிருக்கேன், அது கவனிச்சிங்களா இதெல்லாம், அது பாருங்கள் தலைவரே, நீங்கள் அப்படியே அதெல்லாம் கவனிக்காமல் நீங்கள் பாட்டு போயிட்டே இருக்கீங்க. அதை வெட்டுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு, எனக்கு 1 மணி நேரம் ஆச்சு. அந்த இப்போ இது மாதிரி கிளி மாதிரி வெட்டியிருக்கேன் பாருங்கள், அதை வெட்டுறதுக்கு என்ன 1/2 மணி நேரம் ஆச்சு. 1/2 மணி நேரம் ஆகி தான் அந்த கிளி மாதிரியே தோற்றத்தை கொண்டு வருவது அப்படின்னா சும்மா சாதாரண விஷயமா? மயில் மாதிரியே, மயில் தோகை விரித்து ஆடுவதை போல குரோட்டன்ஸ் செடியை நான் உண்டாக்கியிருக்கேன் பாருங்கள். 2 மணி நேரம் ஆச்சு தலைவரே அந்த இதை மயில் தோற்றத்தை கொண்டு வர்றதுக்கு அப்படின்னு. அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய உழைப்பு, சாப்பிடக்கூட இல்லை, சாப்பிடாமலே 2 மணி நேரம் இதை வெட்டி முடித்த பிறகு தான் சாப்பிடவே போனேன். அதை புரிஞ்சுக்குங்க நீங்கள், அதுக்கு பின்னாடி எந்த அளவுக்கு கடுமையான உழைப்பு இருக்குன்றதை புரிஞ்சுக்குங்க அப்படின்ற மாதிரி அது பெருமையாக சொல்லுவாங்க. மிகப்பெரிய ஒரு காரியத்தை செய்து விட்டதை போல இந்த தோட்டத்தில் பணியாற்றக்கூடிய அந்த மனிதர்கள் எப்படி செடிகளையும் குரோட்டன்ஸ் செடிகளையும் மாற்றி தோற்றத்தை மாற்றி வேறு மாதிரி ஆக்குகிறார்களோ அதே போல் குழந்தைத்தன்மையுடன் இருந்த உங்களை வெட்டி வேறு மாதிரி ஆக்கி விட்டார்கள். இந்த சொசைட்டி உங்களை ஃபுல்லாக மாற்றிடுது. அந்த குழந்தைத்தன்மையுடன் கள்ளம் கபடமற்ற நிலைமையுடன் நீங்கள் இருந்தீர்கள்னா அந்த இருந்த தன்மையை போக்கி உங்களை அப்படியே சூது வாது அப்படியெல்லாம் உண்டாக்கி, சதி செயல்கள் இதெல்லாம் உண்டாக்கி, பொய் பித்தலாட்டம் இதெல்லாம் உங்களுக்கு தெரிய வச்சு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய
கபட விஷயங்கள் என்னென்ன இருக்கோ, என்னென்ன திருட்டுத்தனமான விஷயங்கள் இருக்கோ, எந்த மாதிரி முள்ளமாரித்தனம் அப்படின்ற வீடியோ வந்து பொதுவாக பேச்சு நடையில் சொல்கிறாங்கள மக்கள், அப்படிப்பட்ட விஷயங்களையெல்லாம் உங்களை செய்ய வச்சு, அப்படிப்பட்ட சிந்தனைகள்லாம் உங்களுக்கு உண்டாக வச்சு, பிறரிடம் பொய் சொல்வது எப்படி, பிறரை ஏமாற்றுவது எப்படி, பிறரிடம் எந்த அளவிற்கு நம்முடைய திறமைகளை வெளிப்படுத்தி அந்த பணத்தையோ சொத்துக்களையோ எப்படி அடைவது, ஆட்டையை போடுவது அப்படின்ற அளவுக்கு இந்த சொசைட்டி உங்களை உருவாக்கி அந்த கள்ளம் கபடமற்ற தன்மை அப்படின்றத முழுக்க முழுக்க இல்லாமலே செய்து உங்களை உருக்குலைத்து வேறு மாதிரியான ஆண்களாகவும் பெண்களாகவும் எப்படி இந்த சொசைட்டி சமூகம் சமுதாயம் மாற்றி கொடுக்கிறது, எப்படிப்பட்ட கேடுகட்ட செயலை இந்த உலகம் செய்கிறது உங்களுக்கு. அந்த தோட்டத்தில் பணியாற்றக்கூடிய அந்த மனிதர், அந்த செடிகளையும் கொடிகளையும் தாவரங்களையும் வெட்டக்கூடிய மனிதர் தன் கையில் கருவிகளை வைத்து எந்த அளவிற்கு தன் திறமைகளை பயன்படுத்தி அந்த செடிகளையும் கொடிகளையும் எப்படி அடையாளமே தெரியாத அளவிற்கு மாற்றி விடுகிறாரோ, அதே போல கள்ளம் கபடமற்ற தன்மையுடன் தன்மையுடன் குழந்தைத்தனமான குணத்துடன் இருந்த உங்களை இந்த சமூகம் சமுதாயம் சொசைட்டி முழுக்க முழுக்க அப்படியே அந்த கத்திரிக்கோளால் வெட்டியதை போல உங்களையும் வெட்டி உங்களை வேறு மாதிரியான மனிதர்களாக ஆக்கி அந்த கள்ளம் கபடமற்ற தன்மையே உங்களிடம் இல்லாமல் இருக்கக்கூடிய அளவிற்கு ஆக்கி உங்களை பாழ்படுத்தி விடுகிறது இந்த சமூகம் சமுதாயம் இந்த சொசைட்டி அப்படின்றதான். அது நல்லதா? எவ்வளவு மோசமான செயல், எந்த அளவிற்கு தரமற்ற செயல், எந்த அளவிற்கு வெறுக்கக்கூடிய செயல், எந்த அளவிற்கு விரும்பத்தகாத ஒரு செயல் உங்கள் மீது இந்த உலக மக்கள் இந்த சொசைட்டி செலுத்தி இருக்கிறது அப்படின்றத யோசித்து பாருங்கள். அப்போ நம்மகிட்ட கள்ளங்கபடமற்ற தன்மை நம்மகிட்ட விட்டு போயிடுச்சு அப்படின்னா எந்த அளவிற்கு விலை மதிப்பு உள்ள ஒன்றை நாம் இழந்திருக்கிறோம். மீண்டும் அந்த கள்ளம் கபடமற்ற தன்மை நமக்கு வருமா? அதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? எப்படிப்பட்ட வணங்கக்கூடிய நிலையை நாம் இழந்திருக்கிறோம் அப்படின்றது இல்லையா? அது எவ்வளோ வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். அப்படி அந்த அளவுக்கு அந்த உயர்ந்த பண்பை, உயர்ந்த பண்பு என்று கூறப்படும் குழந்தை குணத்தை, குழந்தைத்தன்மையை நாம் இழக்கலாமா? இழக்காத அளவிற்கு பார்த்து கொள்ளுங்கள், மிக கவனமாக இருங்கள். இந்த சொசைட்டி உங்களை முழுக்க முழுக்க தங்களுடைய கபட சிந்தனைகளை திணிக்காத அளவிற்கு உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள். ஓஷோ கூறுகிறார், மிக உயர்ந்த விஷயமாக எனக்கும் பட்டதால் உங்களுக்கு நான் அதை கூறுகிறேன்.